வெல்கம் டு ஆனிஸ் கேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு பெப்பர் கிரேவி பண்ணலாமா? இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் புதினாவும் நான் சின்ன கிச்சன் கார்டன் வச்சுருக்கேன், அதுலேயே இருந்துச்சு, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். பேன் வச்சு சோம்பு சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு அது வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 100 கிராம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருகப்பில் பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளி 4 தக்காளி நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சீரகமும் மிளகும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு மாத்திரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. இது வந்து சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.